அனைவருக்கும் வணக்கம். கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் குரூப் இது ஒரு பெரிய மகா கடல், ஒரு பெரிய சமுத்திரம். இதுக்குள்ளார நிறைய உயிர்கள், நிறைய இமோஷன்ஸ், நிறைய பேரோட ஃபீலிங்ஸ், நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் எல்லாமே இதுக்குள்ளார இருக்குது. இது அதனால தான் நான் ஒரு கடல்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மழை துளியும் சேர்ந்து சிறு ஓடைகள் உருவாகி, சிறு ஓடைகள் சேர்ந்து நதிகள் வந்து, நதிகள்லேருந்து கடல் எப்படி உருவாகுதோ அந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண சின்ன சின்ன எழுத்தாளர்கள் சேர ஆரம்பித்து அப்படியே ஒரு பெரிய இயக்கமாக வந்து இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய உலக சாதனையாக, இதற்கு முன்னாடி இருக்க சாதனைகளெல்லாம் முறியடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இவ்வளோ பெரிய கடலாக இது உருவானதுக்கு இதில் இருக்க ஒவ்வொரு மழை துளியாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய பங்களிப்பும் இதில் ரொம்ப முக்கியமானது. இருந்தாலும் இந்த கடல் கரையை தாண்டி போயிடாமல், இந்த கடல் இதே பொலிவோடு இப்படியே இருக்கிறதுக்கும் எல்லா வகையிலையும் சுற்றி நின்று அரணா இந்த கடலை பாதுகாத்து இதனால் நம்ம பூமிக்கும் நலன் ஏற்படும்படியாக செய்து கொண்டிருக்கிறது நம்ம பிருந்தா மேம் தான். அவங்கள இந்த இடத்துல என்னவா சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. கடவுள்னு வேணால் சொல்லலாம். எப்படி கடவுள் வந்து இந்த உலகம், இந்த கடல், மனிதர்கள், இயற்கை எல்லாமே சமநிலையில் இருக்கிறதுக்கு அப்படி ஒரு ஒரு நொடியும் நம்ம யார் எங்கேருந்து எது செய்தாலும் நம்ம எல்லாருடைய மெயின் சென்டர் பாயிண்ட் வந்து கடவுள். அந்த மாதிரி இந்த குரூப்பை வந்து ஃபுல் ஆக்டிவேஷனோடு இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கிற அந்த பெருமை கண்டிப்பாக பிருந்தா மேம்க்கு தான். ஆனால் இது இவ்வளோ பெருமைப்படுத்தும் போது பிருந்தா மேமோட உடன் இருக்க என்னுடைய சகோதர சகோதரிகள், தோழமைகள், நட்புகள் எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தை பயன்படுத்தி நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து சவால் சத்யா. எனக்கு இந்த பேரோடு நான் வந்து பிருந்தா மேமை லாங் பேக் 5-6 இயர்ஸ் பேக் அவங்கள மீட் பண்ணேன் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில். சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே யாரோ ஒரு டீச்சருக்கு உடம்பு முடியலன்னு அவங்க பதறினதை பார்த்து எனக்கு அவங்க மேலே வந்து அப்படி ஒரு பாசம் வந்துச்சு. அந்த ஒரு சின்ன சந்திப்பு தான் இன்றைக்கி என்னையை வந்து ஒரு சாதனையாளராக, ஒரு எழுத்தாளராக இங்கேருந்து நிற்க வச்சுருக்கு. எனக்குள்ளே இந்த கவிதை எழுதக்கூடிய பண்பு வந்து காலேஜ் டேஸ்லேயே இருந்துச்சு. ஐ யூஸ் டு ரைட், தென் ஐ ஸ்டாப்ட் இட் கம்ப்ளீட்லி. ஒரு ஸ்டேஜில் ஆஃப்டர் மேரேஜ் என்னுடைய கவிதைகள் நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னு கேட்கவோ, அதை படிக்கவோ, இல்லை நான் உட்காந்து ஷேர் பண்ணால் கூட